அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஹாட் நியூஸாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா, ஆல்ரெடி இப்போவே ஏடிஎம்கே அப்படிங்கிறது மூன்றாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அப்படின்னு ஏடிஎம்கே வந்து இப்போவே மூணாக பிரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்பொழுது மிக முக்கியமான விஷயமா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து இன்னொரு அணி உருவாகுது அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷனில் ஆக்சுவலி ஏடிஎம்கேவோட முக்கியமான கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் நிர்வாகிகளோடையோ மாஜி அமைச்சர்களோடையோ நல்ல சுமூகமான ஒரு தொடர்பு இல்லை. அவங்கள கேட்டு அவர் எந்த முடிவும் எடுக்கல. தன்னிச்சையான முடிவை அவர் எடுத்ததுனால அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களும் எடப்பாடி மேலே மிகப்பெரிய சங்கடத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிக முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி வந்து இப்போ வந்து கேரளா போய் சில மாந்திரிகமெல்லாம் செஞ்சுட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு நியூஸை சொன்னால் அவர் என்னங்கிறாரு, இல்லை இப்போ ஆக்சுவலி வயசாகிடுச்சு, நான் ஆக்சுவலி இந்த எலெக்ஷனுக்காக ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் நடைப்பயணம் முடிச்சு, அதனால் எனக்கு மூட்டு வலி, அதனால அங்கே என்ன செய்யலாம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்குறக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறார். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்பொழுது வந்து பிஜேபி கூட ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் அந்த மாஜி அமைச்சர்கள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்காங்க. இப்போ பிஜேபியிலேருந்து வெளியே வந்த உடனே எல்லா அமைச்சர்களுமே மிகப்பெரிய சங்கடத்துக்கு உள்ளாயிருக்காங்க எடப்பாடி மேலே. ஆக்சுவலி எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணி, இவங்க எல்லாமே வந்து பிஜேபியோட நம்மளுடைய நட்பை முறிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஆனால் இது இப்படி உடையறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, சிவி சண்முகம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் இவங்க தான், இல்லை நாம் பிஜேபியிலேருந்து வெளியே வர்றது தான் நம்மளுடைய பலத்தை காட்ட முடியும் அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு தப்பான வழிகாட்டுதலை காட்டி அவர் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அது எடப்பாடி நம்பிட்டார். இதனால் மிகப்பெரிய பின் விளைவுகள் ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இது அவருக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை, பிடிக்கல. பட் அவரோட கருத்துக்களை வந்து எடப்பாடி மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுது. அதுபோக இப்போ இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷனில் எடப்பாடி அவர்கள் என்ன நம்பினார் அப்படின்னா, சிறுபான்மை அவர்களோட ஓட்டு வந்து அப்படியே வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல ஒன்று இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள் எல்லாமே ரெட்டலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு சின்னம். கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் அப்படியே உளுந்துரு அப்படிங்கிறது எடப்பாடி நம்பினார். ஆனால் அதை வந்து அண்ணாமலை அவர்கள் உடைச்சிட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போது எடப்பாடியோட வாழ்வா சாவா அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறேன். அதனால அதில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் எல்லாம் இனி எடப்பாடியை நம்பினா கதை நடக்காது அப்படிங்கிறதுனால இப்போவே நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய கடுப்பில் இருக்கார் எடப்பாடி மேலே. ஏன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள்கிட்ட எடப்பாடி கொண்டு அறிமுகப்படுத்தி கட்சியில் முக்கியமான பொறுப்பு வாங்கி கொடுத்தவரே செங்கோட்டையன் தான். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆக ஆக செங்கோட்டையன் அவர்களைவே நம்ம எடப்பாடி ஓரங்கட்டி முன்னாடி போயிட்டார் அப்படிங்கிறத நடந்த உண்மை. சரி, இது இருந்தாலும் இப்பொழுது நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் திருப்பூரில் எடப்பாடிக்கு ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்ட உறவினர்களை அங்கே நாமினேட் பண்ணியிருக்கார். ஆனால் அது செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட ஆக்சுவலி அவர் வந்து ஈரோடு செயலாளராக இருக்கிறார். ஆக்சுவலி அவர்கிட்ட எந்த விதமான கலந்துரையாடலுமே எடுக்கலை. இவராக ஒரு தன்னிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் எடப்பாடி மேலே. இது வந்து பேசியிருக்காங்க, இது சில சங்கடங்களை முடிஞ்சிருக்கு. அப்போது செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இப்போது மிகப்பெரிய ஒரு கிளாஸ் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் எஸ்பி வேலுமணி மற்ற அமைச்சர்களுக்குள்ளேயுமே மிகப்பெரிய சங்கடம் இருக்குது. அதுபோக ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய நபர்களே இப்பொழுது எடப்பாடி பின்னாடி போனால் நடக்குமா அப்படின்னா, எடப்பாடி அவ்வளவு பெரிய ஒரு கட்சியை தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஆளா, ஒரு ஆளுமையான ஆளா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது
அந்த கட்சியில் இருக்கிறவங்களே தெரியுதுங்க. பட் ஈரோடு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாக்கு வங்கிகளே வந்து பார்த்தீங்கன்னா, 8லிருந்து 12% வந்து பிஜேபிக்கு மாறிக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்வே. இதெல்லாம் எப்படியோ என்னமோ ஆனாலும் ஜூன் 4ஆம் தேதிக்கு மேல மிகப்பெரிய சரவெடிகள் இருக்குது. எந்த கட்சிகள் என்ன நடக்கப் போகுது? எது எப்படி மாறப்போகுது? அப்படிங்கிறத நம்ம ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி நண்பர்களே. நன்றி.